வணக்கம் அண்ட் வெல்கம் டு காங்ஃபு பேரடாக்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமான ஒரு பிரமுகரை வந்து இன்டர்வியூ பண்ணணும் தான் ஷோகேஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அது ஆஃப்லைனாக இருக்கிற நிறைய தமிழ்நாட்டு ஆக்டரும் சரி, டைரக்டரும் சரி, கோ ஆர்டிஸ்ட் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஆனால் இதுதான் முதல் முறை இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபலமான டைரக்டரை இன்டர்வியூ பண்ண போகிறேன். அவர் வேறு யாரும் இல்லை, இயக்குனர் சிங்கப்புலி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சுங்கைப்பட்டணி எப்படி இருக்கு உங்களுக்கு? சுங்கைப்பட்டணி ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி நான் அந்த கிடாக்கெல்லாம் வந்திருக்கேன், பினாங்கெல்லாம் வந்திருக்கேன். ஓகே. பட் கேலேருந்து இந்த சுங்கைப்பட்டணி வந்தது எனக்கு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ. அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன். அது ரொம்ப ஹாப்பினஸ், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சார். ஓகே சார், உங்களை வந்து பலரும் வந்து ஒரு காமெடி ஆக்டராக தான் பரிச்சயமாக தெரியுது. இவர் எதிரியும் இவர் தான் அந்த நடுவில் கௌஷிக் வந்தா, இந்த குறுக்கா கௌஷிக் வந்தா அந்த ஒரு டைலாக்கும், அப்புறம் பாயாசம் எங்கடா அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அந்த பாயாச கதையில சொல்லி. பட் உங்களுக்கு ஒரு பின்புலம் பார்க்கும்போது நீங்க ஒரு பெரிய இயக்குனராக இருந்தீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இயக்குனராக ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பிறந்தது நீங்கள் தமிழ்நாட்டில் சவுத்தில் தேனி பக்கத்தில் நம்ம பிறந்தோம், பெரியகுளம்னு ஒரு ஊர். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபிலிமில் இன்ட்ரெஸ்ட்டு, நிறைய படங்கள்லாம் பார்க்குறது. ஸோ அங்கே வந்து ஹையர் செகண்டரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் பெங்களூரில் இன்ஜினியரிங் பண்ணேன், ஒரு சிவில் பண்ணேன். பெங்களூரில் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் தேர்ட் இயர் படிக்கும்போதே நான் வந்து அங்கே நான் செமஸ்டர்னால நிறைய அட்டண்டன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. ஸோ நான் மெட்ராஸுக்கு சென்னைக்கு நான் வந்துட்டு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். பட் இன்ஸ்டியூட்டில் சேரலாம்னா டிகிரி வேணும். ஸோ அதனால் நான் வந்து கமர்ஷியலாக ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஒர்க் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் சேர்ந்தது வந்து சுந்தர் சி சார்கிட்ட தான் நான் சேர்ந்தேன். அது ஃபஸ்ட்டு படம் வந்து எனக்கு ரஜினி சாரோட சூப்பர் ஸ்டாரோட படம் அருணாச்சலம் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம். அது அப்போ கோ டைரக்டராக போகிறீங்களா? இல்லை அப்போ வந்து சுந்தர் சி சார்கிட்ட என்னை அசிஸ்டன்ட் டைரக்டரை சேர்த்து விட்டதே ரஜினி சார் தான். ஓ சூப்பர். அதனால் நான் அங்கே வந்து நான் போய் சேரும்போதே சுந்தர் சி சார்கிட்ட ஒரு 14 அசிஸ்டன்ட் இருந்தாங்க. நான் ஒரு 13வது அசிஸ்டண்ட்டாக தான் நான் போய் ஜாயின் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஜானகிராமன் ஒரு படம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாமொருவர் நமக்குருவரில் அந்த செகண்ட் ஃபிலிமே நான் வந்து அசோசியேட் டைரக்டராக மாறிட்டேன். ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் கூட நான் ஒரு 6 இயர்ஸ் இருந்தேன். டைரக்டர் கூட இருந்து மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 ஃபிலிம்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக, அசோசியேட் டைரக்டராக, கோ டைரக்டராக அவர்கிட்ட இருந்தேன். அவர்கிட்ட இருக்கும்போதே நான் 3 படம் 4 படத்துக்கு நான் கதை வசனம் எழுதினேன். ஓகே. அத்தை மகன் ஒரு படம், உனக்காக எல்லாம் உனக்காகன்னு ஒரு படம், அப்புறம் அந்த படம்லாம் யார்? கண்ணன் வருவான்னு ஒரு படம். அதெல்லாம் வந்து சுராஜ் எழுதினார், அவர் கூட நான் இருந்தேன். அப்புறம் கண்ணன் வருவான் இண்டிவிஜுவலாக எழுதினேன். அப்புறமா இது அத்தை மகன் ஒன்று கார்த்திக் சார், ரம்யா கிருஷ்ணன் அவங்களுக்கு ஒன்று பண்ணது. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 படங்கள்லாம் வந்து அங்கேயே ஒரு கதை வசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னை தேடின்னு ஒரு ஸ்கிரிப்டு சார் வீட்டிலே உட்காந்தே நான் பண்ணேன். அதுதான் வந்து அஜித் சார் வந்து ஹீரோவை நடித்தார். அந்த படம் பண்ணும்போது தான் எனக்கு அஜித் சாரோட ஃப்ரெண்டாக இருந்து. அப்புறமேலு அந்த படம் வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அஜித் சார் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஓகே. அப்புறம் ஃப்யூச்சரில் நான் வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அந்த அஜித் சாரை மீட் பண்ணும்போது அவர் சரி ஓகே நிக்காட்ஸில் நீ பண்ணு அப்படின்னாரு. அப்புறம் பண்ணும்போது சிட்டிசன் படம் இருந்துச்சு, அதில் ப்ரொடக்ஷன், அதாவது டப்பிங், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் பாருன்னாரு. அப்புறம் சிட்டிசனில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெட்டுன்னு ஒரு படம் அவரை வச்சு நான் டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அந்த டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் சிங்கப்பூர், மலேசியாவில் வந்து அடுத்த படம் பண்ணலாம்னு இங்கே ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பார்க்க வந்தேன். அப்போ பாலா சார் வந்து எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் ரிலேஷன், அவர் எனக்கு அண்ணன் வேணும். பட் அவர் வந்து இந்த சேது பண்ணதுக்கப்புறம் சேது டிஸ்கஷன்லலாம் நான் இருந்தேன். பட் அந்த படம் என்னால் ஒர்க் பண்ண முடியலை, நான் சுந்தர் சி சார் போனது. அதுக்கப்புறம் அவர் பிதா மகன் ஒரு படம் பண்ண போனார், ஒரு பெரிய படம். சூர்யா சார், விக்ரம் சார் எல்லோரும் நிறைய பேர் பண்ணாங்க அந்த படம். அது பெரிய படமாக இருக்குன்னா நீ வந்து ஒர்க் பண்ணு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். நானும் போய் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நான் கேட்டேன். அப்போ தான் வந்து அந்த பிதா மகன் நம்ம ஒர்க் பண்ணோம். அப்போ தான் எனக்கு சூர்யா சாரோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அந்த பழக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் அவர் வந்து ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணலாம், அவர் ரீமேக் ஒன்று பண்ண போகிறாரு அப்படிங்கிறது சூர்யா சாரே என்கிட்ட சொன்னார். சொன்னோடனே அந்த படத்துக்கு ஒரு டைட்டில் வச்சோம், பேரழகன் வச்சு.
அந்த படத்துக்கு நான் தான் வசனம் எழுதினேன். ஓகே. ஸோ அந்த படம் பேரழகன் சூர்யா சார் படம் பெருசாக ஹிட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் டேரக்ட் பண்ணுங்கள் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயாவின்னு ஒரு படம் பண்ணோம். அதில் டபுள் ஆக்ட் சூர்யா சார், டபுள் ஆக்ட் ஜோதியா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அப்போ அஜித் படம் பெரிய அஜித் சார் படம் பண்ணியாச்சு, அதுக்கடுத்து சூர்யா சார் படம் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு தான் பண்ணணுங்கிறத ஒரு இலக்காக போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறமேல் தான் நம்ம ஆக்ட் பண்ண வந்தோம். இது வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனல் மூலமாக உங்களை நான் பார்த்தது, பேசினது, உங்களை சந்தித்ததை நான் பெருமை அடைகிறேன். இந்த சேனல்ஸ் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்து இன்னும் பெரிய 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 இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த இந்த சந்தனா துரோணாச்சாரியா சேனலுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண ரங்கோலி நெட்வொர்க்ஸ் அவங்களுக்கும், என்எஸ்என்ஜி டெக்ஸ்டைல்ஸ் ஹப் அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தமிழ் படத்தை இவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்குறது, எங்களை தாண்டி நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, ரசிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல்.